குட்டீஸ் 2 பேரும் காலையில் ஸ்கூல் போகும்பொழுதே இன்றைக்கி பிரியாணி செய்யுங்கம்மான்னு கேட்டிருந்தாங்க. அதனால் மட்டன் எடுத்துகிட்டு வந்து மட்டனில் பிரியாணி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பாப்பா 2 பேத்துக்கும் நான்வெஜ் வந்து நல்லாவே கொடுத்து பழவிட்டோம். அவங்களுமே நல்லாவே சாப்பிடுவாங்க. ஒரு 3 நாளைக்கு அப்புறம் கறி வந்து எடுக்கலை அப்படின்னா ஏங்கம்மா கறியே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. வீக்லி ஒன்ஸ் எல்லாம் கிடையாது. வீக்லி ஒரு 2 நாள் 3 நாளே வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடுவாங்க. இது ஆரம்பத்திலிருந்தே குட்டீஸ்க்கு நாங்கள் பழக்கின பழக்கம் தான். அதுக்காக கறியில் தான் சத்து அதிகம், கறி தான் சாப்பிடணும்லாம் நான் சொல்லலை. எங்கள் வீட்டில் இந்த பழக்கம் இருக்குதுன்னு நான் வந்து சொல்கிறேன். கீரை வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதில் மோஸ்ட்லி மருந்தடிச்சு தான் இருப்பாங்க. மருந்தடிக்காத கீரையே நம்ம மேக்ஸிமம் கடைகளில் வந்து வாங்க முடியாது. கடையில் வாங்குற பெரிய கீரை மருந்தடித்த கீரையில் இருக்கிற சத்துக்களை விட வீட்டில் நம்ம இது போல் பாக்ஸஸில் வளர்த்துற கீரை அந்த குட்டி குட்டியாக வளர்ந்து சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கீரைகளில் சத்து அதிகம் அப்படிங்கிறத நிறைய நான் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தேன். சரி, அதனால் வீட்டில் இருக்கிற மஷ்ரூம் டப்பாவில் நம்மளும் கீரை போட்டு வளர்த்தி பார்க்கலாமா அப்படின்னு வெந்தயம் வந்து போட்டு விட்டுருந்தேன். ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துருச்சு. மருந்தடிக்காத வீட்டில் நாமளே ரெடி பண்ண கீரை. இந்த மாதிரி சின்னதாக முளைவிட்டு வந்த கீரைகளில் சத்துக்கள் ரொம்பவே அதிகம்னு சொல்கிறாங்க. 10 நாளையில் வளர்ந்து வந்துருங்க. நீங்களும் வீட்டில் ஏதாவது வேஸ்ட் பாக்ஸ் இருந்தால் இது போல் கீரை செடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.